ஒரு மீனை தொட்டா பயங்கரமா ஷாக் அடிக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த மீனை பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு நான் விளக்கமா சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மீனை பத்தி உங்களுக்கு நான் விளக்கமா சொல்றேன். இந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் எல்லாமே ஒரே மாதிரி கிடையாது. சில நீளமாக ஈல் மாதிரி இருக்கும், சில பிளாட்டாக ரே மாதிரி இருக்கும், சிலது சாதாரண மீன் மாதிரி கூட இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபிஷ் உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் செல்ஸ் இருக்கும். இது பேட்டரி மாதிரி ஒர்க் பண்ணும். ஆயிரக்கணக்கான செல்ஸ் சேர்ந்து வோல்டேஜ் உருவாக்கும். இது சீரிஸ் கனெக்ஷன் போல ஒர்க் பண்ணும். அதனால தான் இந்த மீன்களுக்கு ஹை வோல்டேஜ் கிடைக்குது அப்படின்றத சொல்லலாம். எலக்ட்ரிக் ஃபிஷ் உடம்புல இருக்கோ எலக்ட்ரிக் ஆர்கன் ஆக்சுவலி மசில் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தசை செல்கள்ல இருந்து எவால்வ் ஆகிருக்கு. இந்த சாதாரண மசில் என்ன பண்ணும் அப்படின்னா கான்ட்ராக்ட் பண்ணும், அதாவது இழுக்கும். எலக்ட்ரோலைட் என்ன பண்ணும் அப்படின்னா கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் டிஸ்சார்ஜ் பண்ண இரண்டு வகைகள் இருக்கு. ஒன்னு ஹை வோல்டேஜ் டிஸ்சார்ஜ், லோ வோல்டேஜ் டிஸ்சார்ஜ். இந்த ஹை வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா 300 வால்ட்ல இருந்து 600 வால்ட் வரை யூஸ் பண்ணும். எதுக்காக யூஸ் பண்ணும் அப்படின்னா ஹண்டிங் பண்ணவும் டிஃபென்ஸ் பண்ணவும் யூஸ் பண்ணும். இந்த எலக்ட்ரிக் ஈல் ஒரே செகண்ட்ல மல்டிபிள் ஷாக் கொடுக்க முடியும் அப்படின்றத சொல்லலாம். இந்த லோ வோல்டேஜ் டிஸ்சார்ஜ் என்ன பண்ணும் அப்படின்னா ஃபியூ வோல்டேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணும். எதுக்காக அப்படின்னா நேவிகேஷன் பண்ணவும் கம்யூனிகேஷன் பண்ணவும் யூஸ் பண்ணும். இத எலக்ட்ரோ லொகேஷன் சொல்லுவாங்க. இந்த எலக்ட்ரிக் ஈல் எப்படி அட்டாக் பண்ணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்றேன். முதல்ல லோ வோல்டேஜ் யூஸ் பண்ணி பிரே கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் சடனா ஹை வோல்டேஜ் ஷாக் கொடுக்கும். பிரே மசில்ஸ் கண்ட்ரோல் ஆகி ஃப்ரீஸ் ஆகும். அதனால மீன்களை ஈஸியா ஸ்வாலோ பண்ண ஆரம்பிக்கும். சில நேரம் எலக்ட்ரிக் ஈல் பிரே மூவ்மெண்ட் ஸ்டிமுலேட் பண்ணி ஹிடன் பிரே கூட ரிவீல் பண்ண வைக்கும் அப்படின்றத சொல்லலாம். பிரெயின்ல இருந்து சிக்னல் வரும், அதாவது எலக்ட்ரிக் ஆர்கன் ஆக்டிவேட் ஆகுது அப்படின்றத சொல்லலாம். இது வாலண்டரி கண்ட்ரோல், அதாவது எப்போ ஷாக் கொடுக்கணும், எவ்வளவு வோல்டேஜ் கொடுக்கணும் அப்படின்றது எல்லாம் இந்த ஃபிஷ் டிசைட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் இருக்கு. என்னன்னா இந்த எலக்ட்ரிக் ஈல் ஒரே டிஸ்சார்ஜ்ல 800 வாட்ஸ் பவர் ஜெனரேட் பண்ணும். அது ஜம்ப் பண்ணி டைரக்டா ஷாக் கொடுக்க முடியும். சில ஃபிஷ் கண்டினியூஸா எலக்ட்ரிக் லாங்குவேஜ்ல கம்யூனிகேட் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க.